வணக்கம் நேயர்களே. பார்க்க இருப்பது தற்காப்பு கலை. ஆக தற்காப்பு கலை பொறுத்தவரை அனைவருக்கும் மிக மிக அவசியமான ஒன்று. குறிப்பாக மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும். காரணம், நல் ஒழுக்கத்தையும் அடுத்தவரை மதிக்கும் தன்மையும் மனதை ஒருமுகப்படுத்தவும் தற்காப்பு கலை பயன்படுகிறது. அதே சமயம் அவருடைய மன வலிமையையும் உடல் உறுதியையும் மேம்படுத்தக்கூடியது. ஆக பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு தங்கள் மனதை சிதறாமல் ஒருமுகப்படுத்த தற்காப்பு பயிற்சி மிக அவசியம். மேலும் உங்களுடைய ஆளுமைத்திறனையும் ஆபத்து கால, அதாவது உங்கள் உயிருக்கோ உயிரமான உடைமைக்கோ ஆபத்து ஏற்படும் பொழுது அடுத்த உதவியின்றி உங்களை காப்பாற்றிக் கொள்ளவும் தற்காப்பு கலை பயிற்சி அவசியம். அதே சமயம் நீங்கள் தேர்வு செய்யும் பள்ளி மிக அவசியம். காரணம், நீங்கள் பயிற்சி பெறும் அந்த பாடங்களும் நுணுக்கங்களும் மிக மிக தேர்ச்சி பெற்றாக இருக்க வேண்டும். சரி, பார்க்க இருப்பது கைப்பிடிக்கான ஒரு தற்காப்பு உத்திகள் தான். உத்தியை பாருங்கள். பார்க்க இருப்பது கைப்பிடிக்கான தற்காப்பு உத்திகள் தான். காரணம், உங்களை ஞாபகம் முட்டது அனைத்திலும் பார்த்த உத்திகள் தான். கை பிடிக்கும் பொழுது சொல்லுங்கள், அதாவது கையை மேலே வையுங்கள். தூக்கி அழுத்தும் பொழுது அடுத்து பார்த்தது தாக்கலாம். அதாவது அதே போல அதாவது அதே போல அதாவது அதே போல அதே போல அதே போல இது அனைத்தும் பார்த்த புத்திகள் தான். பார்க்க இருப்பது ஒரு புதிய புத்தியை பாருங்கள். எதிரே கையை பிடிக்கும் பொழுது நீங்கள் குறுக்காக செல்லுங்கள், எடுத்து எழுங்கள், தாக்கலாம். மறுபடியும் பாருங்கள். பிடிக்கும் பொழுது கையை செல்லுங்கள் குறுக்காக. இப்பொழுது உங்கள் கை எளிதாக விடுபடும், தாக்கலாம். முடியை பிடித்து தாக்க முடியும். மறுபடியும் பாருங்கள். பிடிக்கும் பொழுது குறுக்காக செல்லுங்கள். அந்த கட்டை விரலுடைய வாயிலாக இழுங்கள், தாக்கலாம், பிடிக்கலாம், தாக்கலாம்.
புத்தி எளிமைதான், நுணுக்கமானது, தேவை பயிற்சி மட்டுமே. மறுபடியும் பாருங்கள். பிடிக்கும் பொழுது கையை குறுக்காக செல்லுங்கள். லாகம் எடுக்க முடியும், தாக்கலாம், இதுவும் செய்ய முடியும். பயிற்சியை பாருங்கள். இது பயிற்சிக்கான நேரம். அதான் நம்ம பல உதவி பார்த்தோம். கைப்பிடிக்கு ஒரு கைக்கு இரு கைக்கு இது எளிய உதவி தான், வலிமையானது. இதை நம்ம முடக்க முடியும். என்னன்னா இது கையை பிடிக்கும்போது இந்த கையில் குறுக்காக செல்லுங்க. அவன் கையை கொண்டு அவன் கையை நீங்கள் தடுத்துக்கணும். முதல்ல அப்படியே 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 இருங்க, கை விடுங்க. பார்த்தீங்கன்னாக்கா அவன் கை கொண்டு அவன் கையை நம்ம தடுக்கிறோம். இதுதான் அப்படியே வாங்க பிடிங்க. தடுத்து கொள்ளுங்கள். கை மேல் நோக்கும். மேல் நோக்கும் போது இந்த கை இருக்க முடியும். கட்டை விரல் வாயிலாக கை நடுவி வரும். இதுக்கு வலிமை தேவையில்லை, இது நுணுக்கம்தான். தாக்கலாம், முடியை பிடிக்கலாம், தாக்க முடியும். பிடிங்க. பேக்கில் வாங்க. முதல் செயல் குறுக்காப்போம் கையை. அந்த கையை வெளியே பண்ணுவாங்க. கையை இந்த கட்டை விளக்குலேயே அவாயில் அதை மாதிரி எடுங்க, தாக்குங்க, முடியை பிடிச்சி தாக்குங்க. தேவை பயிற்சி தான். மறுபடியும் பாருங்கள். பிடிக்கும் பொழுது குறுக்காக செல்கிறோம், கை மேலே வருகிறது. கட்டை வாயிலாக இழுக்க இழுக்க கை வந்துவிடும், கலந்துவிடும். தாக்கலாம், முடியை பிடித்தாம் தாக்க முடியும், இது வீழ்த்த முடியும். மேலே உதவி பார்த்தீர்கள். இந்த கைப்பிடிக்கான எளிதான உதவிகள் தான். ஆனால் எதிரியன் என்பவன், எதிரியோ சமூக விரோதியோ, கையை பிடிக்கலாம், முடியை பிடிக்கலாம், பின்பக்கமாக பிடிக்கலாம், அல்லது உங்களை வேறு மாதிரி உங்களை அணுகலாம். நீங்கள் தான் எதிரினுடைய எந்த செயலுக்கும் எதிர்கொள்ளும் வண்ணம் உங்களுடைய தற்காப்பு பயிற்சி அமைந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எதிரியை நீங்கள் வீழ்த்த முடியும், உண்மையை காப்பாற்றிக் கொள்ள முடியும். தேவை நல்ல பள்ளியில் சிறந்த பயிற்சி மட்டுமே. எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் தமிழர், எல்லோரும் இந்தியர், எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓரினம் என்ற நிலைக்காக பாடுபட்ட தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத், பெருந்தலைவர் காமராஜர், இவர்களெல்லாம் பட்ட பாடுகளை எண்ணி பார்த்தால் இன்றைய இளைஞர் சமுதாயம் தங்களுடைய வழிமுறைகளை, தங்களுடைய துடிப்புணர்வுகளை மாற்றியமைத்துக் கொண்டு எல்லோரும் ஓர் குலமாக, தமிழகத்திலே எல்லோரும் தமிழர்களாக, இந்திய திருநாட்டில் எல்லோரும் இந்தியர்களாக விளங்க உத்தமர் காந்தியடிகள் போதித்த அந்த அணுகுமுறையை மேற்கொள்வார்கள் என்றே நான் நம்புகிறேன்.